நம்மை பகைக்கிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகுகிறது. பல நேரங்களில் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மிக பெரிய எண்ணிக்கையில வருகிறார்கள். நாளுக்கு நாள் நம்மை பகைக்கிற விரோதிக்கிற மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். நம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள், வெட்கத்தால் மூடப்படுவார் என்று நாம் யோபில வாசிக்கிறோம். சீயோனை யாராவது பகைத்தால் அவர்களும் வெட்கப்பட்டு போவார்கள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. சீயோன் மாத்திரமல்ல, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் ஏகோபித்து எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை பகைத்தால் அவர்களை கர்த்தர் வெட்கம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த நாளில உங்களை முழு பகையாய் பகைக்கிறவர்களை யோசித்து பாருங்கள். நீங்க சமாதானமா போனாலும், நீங்க அவங்களிடத்துல கை கொடுக்க நினைச்சாலும் அவங்க பகைத்து கொண்டே இருக்கிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை பகைக்கிறவர்கள், முழு பகையாய் பகைக்கிறவர்கள், அவர்கள்தான் வெட்கப்படுவார்கள், அவர்கள்தான் துக்கப்படுவார்கள், அவர்களுக்குத்தான் நஷ்டம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, உன்னை யாரெல்லாம் உன்னை பகைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் வெட்கத்தால் மூடப்படுவார்கள்.